இன்றைய இரவு 12 மணிக்கு சமாதி நிலையிலே இருந்து கொண்டு சர்வேஸ்வரனோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். அந்த ஆத்ம பூஜைக்கு அவளை அனுப்பி வையுங்கள். அவசியம் அனுப்பி வைக்கிறோம். கருணை காட்டுங்கள் சுவாமி. நிச்சயம் நிச்சயம். கணிபிடியுங்கள் கணிபிடியுங்கள். ஆசீர்வதா ஆசீர்வதா மங்களா. பூஜைக்கு வந்த மலரேவா, ஒட்டில்லாத நிலவேவா, வெண்ணிராடை பெண்ணேவா, வா வா வா. சுவாமி, எனக்காக நீங்க பூஜை செய்ய போறதா அண்ணி சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கேன். பூஜையை ஆரம்பிக்கலாமே. சுவாமி, தங்கள் பாதங்களை. எதற்கு பாதங்கள்? முட்டி பூஜை செய்தாலே போதுமே. முட்டி பூஜாதியே சததமா ஐநாவராங்கேஷோ அமிஞ்சக்ராவேஷோ. நீ காய்ந்த சருகாக இருக்கிறாய். உன்னை பூத்து குலுங்கும் மலராக நான் மாற்றுகிறேன். இது சர்வசேத்திர தீர்த்த ஷாம்பைன் என்பதாகும். முனிவர் கை மீது உன் கைவை வையம்மா. அச்சம் எதற்கு? இதை பருகு. இதை பருகினால் கடந்த கால நினைவெல்லாம் கண் முன்னால் ஓடி வந்து விளையாடும். பருகு. அர்ச்சனோவி அர்ச்சனோவி அசக்க அசக்க. ஆஹா, அமக்கள் ஆசீர்வாதா அமக்கள் ஆசீர்வாதா. அம்சகலாவல்லிக்கு ஒரு குதூகலம் ஆரம்பமாகிவிட்டது. விட்டது குதூகலம்பம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படி மெல்ல 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 இருமுகங்கள் ஒன்றாக கலக்க வேண்டும். ஏதாவது ஒரு போதையாக தெரிகிறதா? ஆம் சுவாமி, மயக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். உடம்பிலே ஏதாவது ஒரு புது உணர்வு தெரிகிறதா? ஆம் சுவாமி, ஏதோ புதிய உலகத்தில் சஞ்சரிப்பதை போல் இருக்கிறது. அப்படித்தான் அது சஞ்சரிக்கும். மெல்ல மெல்ல. மயங்கி விட்டாள் மாது. கண்ணே, போன ஜென்மத்து நினைவுகள் வருகிறதா? வருகிறது சுவாமி. என்னை நன்றாக உற்றுப்பார். போன ஜென்மத்தில் நீயும் நானும் கணவன் மனைவியாக இருந்தோம். ஆமாம் சுவாமி. நம் இருவருக்கும் முதல் இரவு நடந்ததே, அது நினைவுக்கு வருகிறதா? போங்கள் சுவாமி. இருந்தாலும் நீங்கள் ஒரு இது இது என்றால் இது என்றால் யாரு? முத்தமாவா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? இல்ல மசக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. ஏன்? பெரியப்பாவுக்கு வர வர உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. வைத்தியர் கொடுக்குற மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. கேட்டா மனக்கவலைக்கு மருந்து என்ன செய்யுங்கிறாரு. அப்படியா? நம்ம ஊருக்கு புதுசா சாங்க இருந்திருக்காருல்ல, அவர் கையில மந்திரிச்சு பிரசாதம் வாங்கினா உங்க பெரியப்பா மனக்கவலை எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடும். அப்படியா? ஆமாம்மா. அப்ப இன்னைக்கே போறேம்மா. போயிட்டு வாம்மா. சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு. கொஞ்ச நாளும் அவளுக்கு உடம்பு முடியல. நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக தானே அவதாரம் எடுத்திருக்கிறோம். எத்தனை ஆதாரங்கள்! அது இது ஒன்று. சக்கரபீட்டா கனி சிதறிய இடத்தில் கண்ணியை அமரவை. நான் நிஷ்டையில் ஆண்டவனிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜென்மாவை இந்த கலியுகத்தில் பார்ப்பதே ரொம்ப அழகு. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுவானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு தண்டாகலாம் போக மாட்டாரே, ஒரு முரட்டாள் இல்லையே? ஏன் சுவாமி? எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார். அப்படி ஒரு சுபாவம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. அப்புறம் என்ன, உங்களுக்கு வரமே கரெக்டமாயிட்டான். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல மேல் மேல் பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதுக்கு விமோச்சனமே கிடையாதா சுவாமி? அதாவது இவங்க பெரியப்பா எழுந்து நடமாட உணர்த்தக்குள்ள ஏதாவது உத்தரவு பிறந்திருக்கிறதா சுவாமி?